வணக்கம் கேம் லேர்னர்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு புதிதாக வீடியோவை உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி ஒரு பெரிய லாங் ட்ராவலுக்கு பிறகு வந்திருக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோவுக்கு தந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கு வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து எப்படி செய்கிறேன்றதை பார்க்க போகிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு அமேசிங்காக வந்து பேர்ட்ஸுகள் பறக்கக்கூடியது, நல்ல ஒரு சன் செட்டிங்கான இடத்துல வந்து வந்திருக்கிறோம். சன் செட்டிங் என்றாலே நீங்கள் வந்து ஒரு மனுவல் ஃபோக்கஸ் செட்டிங்கை வந்து 7 மணி அளவுக்கு நீங்கள் செட் பண்ணி பார்க்கணும். இங்கால பார்த்திங்கன்னா ஹார்பர் ஃப்ரண்ட், இதில் வந்து ஒரு அரச மாதிரி ஒரு இடம், அதில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஸ்வான் ஒன்று இருக்குது. அந்த ஸ்வானையும் வந்து எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேமராவில் வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு செட்டிங்கை செட் பண்ணுவோம். மனுவல் செட்டிங்கில் வந்து நாங்கள் பேர்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டில்லாக நிற்குதுன்னு சொன்னால் ஷட்டர் ஸ்பீடில் நாங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ண தேவையில்லை. அதாவது ஷட்டர் ஸ்பீடை வந்து குயிக்காக ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணுற மாதிரி இந்த கேமராவில் இதில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஷட்டர் ஸ்பீட் வந்து ஒரு 250 விடுவோம். அப்ரேச்சரை வந்து இந்த ஒரு செட்டிங்கில் நார்மலாக விடுவோம். விட்டுட்டு இந்த வெளி செட்டிங்கில் எடுக்கிறபடியே நாங்கள் இந்த செட்டிங்கை செட் பண்ணணும். அதாவது இந்த டெம்பரேச்சர் மனுவலில் போய் ஒயிட் பேலன்ஸை வந்து வெளியில் எடுக்கிறபடியாக நாங்கள் வெளி செட்டிங்லேயே 50-200 கொண்டு வருவோம். கொண்டு வந்துட்டு செட் பண்ணோட இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்க்க போகிறோம். இந்த இடத்தின் செட்டிங் பார்த்திங்கன்னா அங்கே மரத்தில் இருந்து எல்லாமே வந்து ஒரு அழகிய செட்டிங். ஒரு ஃபோட்டோ எடுப்போம். இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல அழகான ஒரு கிளிக் வந்து எடுப்போம். ஆட்டோ ஃபோக்கஸில் விடுறேன். ஓகே, இப்போதைக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸில் விட்டு ஒரு கிளிக் கொண்டு எடுத்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த அழகு இதான் இதனுடைய வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி. இதில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நாங்கள் பல விஷயத்தை செய்ய போகிறோம். 7 மணி அளவுக்கு இதில் 4 ஸ்வான் வருது. அது எடுக்கும்போது நான் உங்களுக்கு படிப்பித்த அனைத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இது அழகாக வந்து நான் உங்களுக்கு படிப்பித்த மாதிரி 5 பறவைகள் வந்து நான் உங்களுக்கு போன சாப்டரில் வந்து 3 பறவைகள் வரும் அல்லது 5 பறவைகள் அல்லது 1 பறவைகள் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கிறது உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். அதை மாதிரி தான் இந்த ஃபோட்டோகிராஃபி ஒரு 5, 1, 3 வந்து நீங்கள் செட் பண்ணலாம். நான் இந்த இடத்துக்கு ஒருக்கா ஜம்ப் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு ஸ்வான் ஒன்று இருக்குது, அதையும் எடுத்துருவேன். இந்த பிள்ளைகள் வந்து அழகாக வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஓ, அந்த பாருங்கள், ஃபீட் பண்ணுறதையும் வந்து அழகாக நீங்கள் எடுக்கலாம். சில இடங்களில் மட்டும்தான் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். வா உள்ளுக்கதை நல்ல ஒரு பேக்ரவுண்டோட வந்து எடுத்துடலாம். இந்த பேக்ரவுண்ட் செட்டிங் வந்து இங்கே சின்ன பிள்ளைகளையும் இருக்காது. இந்த பேபிஸ் வந்து சுரத்துதுகள், அதையும் வந்து கவனமாக நல்ல ஒரு செட்டிங்கில் எடுத்துடலாம். இது வந்து இப்போ பறக்குதில்லை, அதாவது வந்து ஒரு ஸ்பீட்டாக வந்து பறக்காதபடியால் 7 மணி நேரம் ஷட்டர் ஸ்பீட்டை வந்து நாங்கள் ஒரு டீசெண்டான அமௌண்ட்டில் வச்சுருக்கலாம். மற்றும்படி ஷட்டர் ஸ்பீட் வந்து ஏதாவது மோஷன் ஃபோட்டோகிராஃபி எனக்கு புறம்பா தெரியும். இந்த பாருங்க, ஒரு ஸ்வானை வந்து நடுவில் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே விடுறோம். சில நேரம் பேர்ட்ஸ் வந்து பறக்குதுண்டா கூட அதை கேப்சர் பண்ண முடியும். அதுக்கேற்ற ஷட்டர் ஸ்பீட் வச்சுருக்கிறோம். வாங்க அப்படியே நாங்கள் அங்கால வாக்கிங் பண்ணி வேறு என்ன மாதிரி இங்கே பாருங்கள். அந்த பறவை பார்த்தீங்களா, கோவப்பட்டது, அது ஒரு ஆங்க்ரி மோட்டில் பறவையை கூட எடுக்கலாம். எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து யோசிக்கலாம். இந்த புள்ள யோ பேட் ஆமாங்கா, இந்த அந்த அவையோட கதைக்கிறேன்னு நீங்கள் அதை அது நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்குது. சின்ன பிள்ளையை கொடுக்குறது என்ஜாய் பண்ணுறாங்க. இதை நீங்கள் போர்ட்ரேட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த பேபி கிட்ஸை கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் எடுக்கலாம். தேவைக்கா இந்த லீஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து எடுக்கலாம். இதில் இந்த நல்ல அழகாக வந்து லீஃபை வந்து ஃபோர்க்ரவுண்டாக யூஸ் பண்ணியும் எடுக்கலாம். இது வந்து பேக்ரவுண்ட் வந்து ப்ளரி. இதே ஸ்டில் வந்து பேக்ரவுண்டை வந்து நீங்கள் ஃபோர்க்ரவுண்டை வந்து ப்ளரி பண்ணி பேக்ரவுண்டை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு கூட நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணதானே, அதனால் வந்து எடுத்து காட்டுறேன். இப்படி நீங்கள் எடுக்கலாம். அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பேர்ட்ஸ் வந்து அழகாக வந்து
வா இப்போ நாங்கள் அப்படியே நேராக அங்காள பக்கம் போவோம். எக்ஸ்பெஷலி வந்து அந்த மரத்தின் பிரான்ச்சஸ் இருக்குது தானே, அது எல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்னீக் பீக்காக இருக்கும். வாங்க, இந்த ஒன்று பறந்து கொண்டு போகுது மேலே பார்த்துனீங்களா? இந்த பாருங்கள், இது லைனாக போகுது. இந்த லைனாக போகுதுன்னுக்கு அதே ஒரு டீசெண்டான ஒரு ஃபோக்கல் பாயிண்டில் வச்சு எடுங்க. ஓகே, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, பேபிஸ் வந்து எல்லாம் ரன் பண்ணுது. அதை எவ்வளோ தூரம் நீங்கள் கேப்சர் பண்ண முடியுமோ கேப்சர் பண்ணுங்க. இந்த பாருங்கள், அழகாக வந்து இங்கே பாருங்கள் எப்படி அந்த தண்ணிக்குள்ளே வந்து போகுது. இதில் வந்து ரீஃப்ளெக்ஷன் வரும். ரீஃப்ளெக்ஷனில் இருந்து ஷடோஸ் வந்து ஓகே பரவாயில்ல. மிட் டோன்ஸ் வந்து இந்த சன் வந்து இங்கே வரோடைய மிட் டோன்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி இங்கே பேர்ட்ஸ் வந்து பறக்குது. பறக்கும்போது நீங்கள் ஷட்டர் ஸ்பீட்டை உடனே மாற்ற வேணும். இந்த புல்லை இந்த புல்லை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி நீங்கள் பார்க்குறீங்க. அது எப்படின்னா புல்லை ஓடுது. அந்த புல்லை சர்க்கஸ் பண்ணுது. அந்த புல்லை வந்து பைக் ஃப்ரண்ட் வீலை வந்து சுற்றி எடுக்குது. அதை கூட நீங்கள் அழகிய ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம். ப்ரைம் லென்ஸ் என்னைக்கு வந்து மெயினாக வந்து நீங்கள் கேமரா வந்து என்ன செய்யலாது, கேமரா வந்து ஜூம் பண்ண இல்லாது. ஆனால் இது கிட் லென்ஸ்ன்றபடியாக கொஞ்சம் இதில் அழகான ரோசாப் இருக்குது. இங்கே பாருங்கள், இதை கூட நீங்கள் நான் சொன்ன ஒரு 3 to 5 ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. நார்மலாக நீங்கள் கேமரா வச்சாலே அழகான ஃபோட்டோகிராஃபி வரும். இப்படி வச்சுட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு 3 அல்லது 1 என்ற ஒரு கேட்டகரியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அழகான ஃபோட்டோகிராஃபி வரும். இதே நீங்கள் பேக்ரவுண்டை மாற்றியும் எடுக்கலாம். இப்படி சிங்கிள் ஃபோட்டோகிராஃபி, ரைட்? இந்த வேணுங்க எல்லா ஃபோட்டோவும் வந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அடுத்தது ஒரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணி ஒரு வேக் பண்ணணும்னு நீங்கள் பயப்படக்கூடாது. இந்த இடத்துலேருந்து ஹார்பரை வந்து எடுப்போம். ஹார்பரோட சேர்த்து அந்த பறவையோ ஒரு பேக்ரவுண்ட் பிக்சர்ஸ் மாதிரி மேக் ஷுர் வந்து எல்லாமே அழகாக இருக்கணும். எக்ஸ்போஷர்லேருந்து எல்லாமே அழகாக இருக்கணும். இந்த ஃபோட்டோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, அதான் வந்து இப்போதைய ஃபோட்டோ. காகம் பறக்குது. காகம் மாதிரி ஏதோ ஒன்று கருப்பு, ஆனால் அழகான பறவை. ரொபின்ன்றும் சொல்ல முடியாது. 7 மணி அளவுக்கு நாங்கள் இந்த சன் வந்து ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து வருகுது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டு இப்படியான ஃபோட்டோகிராஃபியை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து சரியான தரம். ஏனென்று சொன்னால் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபின்றது வந்து நல்லா மணி மேக் பண்ணலாம். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியும் கூட மணி மேக் பண்ணலாம். இது வந்து சின்ன பறவை. நான் இதில் வந்து இப்போ பறந்து கொண்டு போனது உடனே பார்க்கும்போது எடுத்தேன் நான், ரைட்? இதே வந்து பறக்கிற பறவையை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த செட்டிங்கை நீங்கள் செட் பண்ணி விடலாம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள், இந்த இதில் ஒரு அழகான ஒரு ரீஃப்ளெக்ஷனோட வந்து பறவை வருது. அதை நீங்கள் எடுக்கும்போது இதே வந்து நீங்கள் ஒரு நல்ல இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோவை கேமராவுக்கு தெரியலை. 7 மணி நேரத்துக்கு நான் உங்களுக்கு கேமரா காட்டுறேன். ஸோ இப்படியான வீடியோக்களை வந்து நீங்கள் ஃபோட்டோவை வந்து வீடியோவாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பற்றி நான் சொல்ல வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து மணி மேக் பண்ணலாம். மற்றது வந்து நல்ல மைண்ட் ரிலாக்ஸிங் பண்ணலாம். அண்டு வந்து இதனால் வந்து பல விஷயங்கள் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அதாவது பேர்ட்ஸுகள் என்னென்ன மாதிரி பேர்ட்ஸ் வந்து சாப்பிடுது, என்னென்ன மாதிரியான பேர்ட்ஸுகள் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் வந்து இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஹலோ, அதே மாதிரி வந்து அந்த பிள்ளைகள் போய் நம்மக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டாம். அதை நாங்கள் ஒரு சின்ன ஷார்ட் வந்து எடுத்தால் அவள் வந்து ஒர்க் பண்ணி ஃபன்னாக போயிடணும். அதில் ஒரு ரீல் வருகுது. அதில் ரீலில் போயினோம்னா நாங்கள் அந்த க்ரீட் ஆங்கிளை யூஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்குது பாதையை பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரியும் ஒரு செட்டிங்கை நாங்கள் உருவாக்கிக்கொள்கிறோம். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து நீங்கள் முதலே சொன்ன மாதிரி கன விஷயம் இருக்குது. அவ்வளோத்தையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 7 மணி அளவுக்கு எந்த பேர்ட்ஸை நீங்கள் எடுக்க போகிறீங்க, எந்த பேர்ட்ஸை எடுத்தால் நீங்கள் ஆன்லைனில் விற்கலாம், அது எல்லாத்தையுமே நீங்கள் மெயின்டைன் பண்ண பாருங்க. மற்றது கேமராண்ட வந்து ஷட்டர் ஸ்பீட், ஃபோக்கல் பாயிண்ட், அப்ரிச்சரை வந்து நல்ல ஒரு செட்டிங்கில் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸி கோயிங்காக இருக்குது.
ஓகே, நாங்கள் இந்த வீடியோ வந்து இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபின்றது மிகவும் இம்பார்ட்டன்ட். மற்றது இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ விஷயத்தை வந்து கவர் பண்ணியிருக்கோம்னு சொல்லி. பேர்ட்ஸ் வந்து இதாக இருந்தாலும் நீங்கள் ஃபிஷ் எடுக்கலாம். ஃபிஷ் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து பிடிக்கிறாங்க. அந்த ஃபிஷ் வந்து இங்கேருந்து நான் சூம நாள் முடியாட்டியும் 7 நாளைக்கு வந்து அவங்கள வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபோட்டோகிராஃபியாக வந்து நான் இதிலேருந்து எடுக்கக்கூடிய வசதி இருக்குது. ஸோ அதை வந்து 7 நாளுக்கு பக்கத்துலேயும் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால், ஜேம் லேர்னர்ஸ் நீங்கள் புதுசாக இந்த சேனலுக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 7 அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து பேசிக்லேருந்து எக்ஸ்பர்ட் லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு உங்களை இந்த வீடியோ வந்து அப்ரோச் பண்ணுது. Until then, it's your Game Learners. Bye guys.